வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டியோட ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் கிராமங்களில் வசித்து வந்தனர்? அதுக்கு 80% பேர். ஆப்ஷன் 4. ஜூன் 2025 அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சரால் தொடங்கப்பட்ட AI அடிப்படையிலான பாரத ஜென் மாதிரி முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார கட்டமைப்புகள் முழுவதும் AI மேம்படுத்துதல். இதுக்கு ஆப்ஷன் 2. மூணாவது கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் எத்தனை கடலடி பள்ளங்கள் அப்படின்னா அகழிகள் உள்ளன அப்படின்னா 6. ஆப்ஷன் 1 அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் காலனித்துவ ஆட்சி காலத்தில் 70 to 75% மக்கள் டேஸில் ஈடுபட்டிருந்தனர், விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர். அஞ்சாவது கொஸ்டின், 1857 யூரோப்பாவு குன்வர் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஏப்ரல் 2025 நடைபெற்ற IIF சூரிய கிரகண விமான கண்காட்சியில் டேஸின் வானத்தை பிரமிக்க வைத்தது. எந்த இடம்னா பாட்னா. ஆன்சர் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், பின்வரும் இந்திய பிரம்மாண்டங்களில் எது ஃபியூச்சர் பிரம்மாண்ட குடியிரு 2024 இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் 4 ரைட்டு. ரிலையன்ஸ் இன்டர்கிரேட்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின், மௌரியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு கடைசி மௌரிய அரசரை கொன்ற தளபதியாகிய புஷ்யமித்ரா கங்கா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் 3 ஜுங்கா வம்சம். எட்டாவது கொஸ்டின், ஜனவரி 2025 வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட இஸ்ரோவில் எந்த மிஷன் இரண்டாவது செயற்கைக்கோள்களுக்கு இடையில் தன்னியக்க தாங்கி ஐயை நிரப்பி காட்டியது? ஆன்சர் 3 ஆன்சர் ஸ்பேடெக்ஸ். நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், பின்வரும் எந்த டிஜிட்டல் முன்முயற்சி திட்டமானது இந்தியாவில் உள்ள மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சட்டப்பேரவைகள் சட்டமன்ற நடவடிக்கைகளை முற்றிலும் காகிதமற்றதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. நேஷ்னல் ஈவின் அப்ளிகேஷன். நேஷ்னல் ஈவின் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், எந்த இந்திய கலைஞர் சமகால கலைஞர் அவர்களின் புதுமையாக பங்களிப்புகளுக்காக 2025 ஆசிய ஆர்ட்ஸ் கேம் சேஞ்சர் விருதுகளின் ஆசிய கலைஞர் பாராட்டு விருதை பெற்றவர்? ஆப்ஷன் 3 ஷில்பகுப்தா. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், இந்தியாவில் 1991 பிந்தைய பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னணியில் பின்வருவனவற்றில் உலகமயமாக்கல் சிறப்பாக வரையறுப்பது எது? ஆப்ஷன் 4 ரைட்டு. உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் ஒருங்கிணைத்தல். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், டென்னிஸ் பள்ளத்தாக்கு ஆணையத்தின் உதவியுடன் எந்த ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் உருவாக்கப்பட்டது? தாமோதரன் பள்ளத்தாக்கு திட்டம். 13வது கொஸ்டின், பட்டடகலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற விஸ்வரூப கோவில் 8ஆம் நூற்றாண்டில் யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் 3 சாளுக்கியர்கள். 14வது கொஸ்டின் 2025 உலக நீர் விளையாட்டு உலகக்கோப்பையில் கிரேக்க மகளிர் அணி எந்த அணியை தோற்கடித்து முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்றது? ஆப்ஷன் 3 ஹங்கேரி. நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், ஒரு வைரஸ் தொற்றினால் ஏற்படும் நோய் பின்வருவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தான் ரைட்டு, தட்டம்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 16, பிப்ரவரி 2025 கேரளாவில் பல்வேறு துறைகளில் முதலீடுகளில் ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு கொச்சியில் நடைபெற்ற உச்சி மாநாடு கேரளா உலகளாவிய முதலீடு மாநாடு. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின், ஒரு லேன் அமைப்பில் பின்வருவற்ற கூற்றில் எது சரியானது? இந்த கூற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 தான் ரைட்டு. வீடு அல்லது அலுவலகம் போன்ற வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கணினி லேன் இணைக்கிறது. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், எந்த வழக்கில் நிதி புனராய்வு என்பது அரசியல் அமைப்பின் ஒரு அடிப்படை அம்சமாகும் என்று எஸ்சி தீர்மானித்துள்ளது அப்படின்னா 4 ஆன்சர். இது கோவனந்தா பாரதி வழக்கு. நெக்ஸ்ட் 19, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு டேஸ் கோட்டில் பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 4 10 டிகிரியில் இணையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20, பின்வருவனவற்றுள் எது இந்திய ஒரு சட்டபூர்வமான பெரு நிறுவனத்தில் தனித்துவமான ஒரு அம்சமாகும்? ஆப்ஷன் 3 இது ஒரு சிறப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, தற்சார்பு சட்ட அந்தஸ்து கொண்டது மற்றும் இது வழக்கை தொடரலாம், இதன் மீது வழக்கும் தொடரலாம். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், செப்டம்பர் 2024 இந்தியாவின் முதல் வந்தே பாரத ரயில் ஸ்லீப்பர் ரயில் எங்கு தொடங்கப்பட்டது? அது ஆப்ஷன் 3 தான் ஆன்சர், பெங்களூரில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின்
22 பின்வருவனவற்றில் எது ஒடிசாவில் பாரம்பரிய தரை போராளிகள் அப்படின்னா காலாப்படை வீரர்கள் தலைமையில் கிளர்ச்சியாகும். ஆன்சர் வந்து 2 பைக்கா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து 23வது கொஸ்டின். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர்களின் தரவுகளின் கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் 24.5 OW மற்றும் 3.5 OW என்ற கூடுதல் சாதனைகளை பின்வருவற்றில் எவற்றின் மூலம் கண்டது? ஆப்ஷன் 2 ஆன்சர் சூரிய சக்தி மற்றும் காற்று. நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள தாழ்வு அழுத்த மண்டலம் பொதுவாக என்னவென்று அழைக்கப்படுகிறது? அது வந்து ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. டோல் ட்ரம்ஸு. நெக்ஸ்ட் வந்து 25வது கொஸ்டின். வாக்கஃப் திருத்தச் சட்டம் 2025 ஒரு முக்கிய அம்சம் என்ன? அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. முஸ்லீம் பெண்கள் மற்றும் அனைத்து பிரிவுகளையும் வாரியங்களையும் சேர்ப்பது. நெக்ஸ்ட் வந்து 26வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ பங்கஜ் ஆர் படேல் ஏப்ரல் 2025 இந்தியாவில் பின்வரும் எந்த மருத்துவ நிறுவனங்கள் தலைவராக இருந்தவர்? இதுக்கு ஆன்சர் வந்து 4 சைடஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து 27வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சட்டபூர்வமற்ற மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தை சாராத ஒரு அமைப்பு எது? அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. நிதி ஆயோக். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 28. எந்த சட்ட திருத்தமான சமஸ்தானங்களில் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு மன்னர் மானியங்கள் மற்றும் சலுகைகள் ரத்து செய்தது? ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. 26வது திருத்தச் சட்டம் 1971. நெக்ஸ்ட் வந்து 29வது கொஸ்டின். வங்கப் பிரிவினை 1905 ஆங்கிலேயர்களால் டேஸ் அடிப்படையில் நியமிக்கப்பட்டது? அது வந்து ஆன்சர் 2 தான் ரைட்டு. நிர்வாக வசதி. நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின். 1998ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட எந்த உடன்படிக்கையானது பூச்சிக்கொல்லி மற்றும் அபாயகரமான ரசாயனத்தின் உலகளாவிய வர்த்தக பகிரப்பட்டு பொறுப்புணர்வு மற்றும் ஒத்துழைமைக்கு ஊக்குவிப்பது மூலம் சுற்றுச்சூழல் மனித ஆரோக்கியத்தின் பாதுகாப்பு முயற்சிக்கப்படுகிறது? இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரோட்டல் உடன்படிக்கை சட்டம். நெக்ஸ்ட் வந்து 31. பின்வருவனவற்றில் எது ராஞ்சியை சேர்ந்த தலைவர் பிர்ஷா தலைமையிலான பழங்குடி கழகம் ஒரு மத இயக்கமாக தொடங்கி பின்னர் காலனித்துவ நில குடியேற்றம் கடன் கொடுப்பவர்கள் மற்றும் வன ஒப்பந்தக்காரர்களுக்கு எதிராக போராட்டமாக மாறியது? ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. முண்டா எழுச்சி. நெக்ஸ்ட் வந்து 32வது கொஸ்டின். இது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எப்படியும் 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி இதெல்லாம் பற்றி. நெக்ஸ்ட் வந்து 33வது கொஸ்டின் போகலாம். அமெரிக்காவில் உள்ள IIM என்று அழைக்கப்படும் இந்திய சங்க ஏற்பாடு செய்யப்பட்ட கனெக்ட் இந்தியாவில் 2025 நிகழ்வு எந்த பிராக்தியன கூட்டமைப்பு அமைப்பு ஒன்றிணைத்து நோக்கமாக கொண்டது? ஆப்ஷன் 4 ஆன்சர் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து 34. பொருளாதாரத்தின் உள்ள கட்டமைப்பில் முதன்மையான செயல்பாடு என்ன? ஆப்ஷன் 4 ரைட்டு. தொழில்துறை மற்றும் வழக்கமான பொருளாதார மேம்பாடு. 35வது கொஸ்டின். எந்த மாநிலங்கள் இந்திய அரசியலமைப்பு 5ஆம் இணைப்பு சட்டத்தில் கீழ் வருகின்றன? ஆப்ஷன் 3 ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து 36வது கொஸ்டின். வார்லி ஓவியங்கள் தனித்துவமான சிறப்பு அம்சங்கள் என்ன? ஆன்சர் 1 ரைட்டு. வடிவம் சார்ந்த வடிவம் மற்றும் வெண்மை நிறமியை கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 37வது கொஸ்டின். இந்திய பாரம்பரிய நாடகத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? நவரசங்களின் உள்ளடக்கல். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 38வது கொஸ்டின். லாசனின் சோதனைகளில் கரைசலில் ஒரு பகுதியை இரும்பு சல்ஃபேட் கரைசலுடன் சூடாக்கும் பொழுது ஃப்ரிக்ஷன் நிலத்தின் வீழ்படிவு உருவாவதன் மூலம் எந்த தனிமம் வெளியிடப்படுகிறது? ஆப்ஷன் 2 ரைட்டு. நைட்ரஜன். நெக்ஸ்ட் வந்து 39வது கொஸ்டின். தொழில்துறைகளில் பின்படுத்தப்படும் ஒரு செயற்கை பலபடிவ சேர்மங்களுக்கு உதாரணம் எது? ஆப்ஷன் 2 நைலான் 66. நெக்ஸ்ட் வந்து 40வது கொஸ்டின். இதான் லாஸ்ட் கொஸ்டின். 2025 செய்திகளில் இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் லினேஜ் ஐ உருவாக்கும் திட்டம் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் 2 தான் கரெக்டு. ஆந்திர பிரதேசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.